3000 1800 110 பிராண்ட் தான் நல்லா இருக்கு. அண்ணே மாங்காய் திருட்டுனா தப்புனே. திருட்டு மாங்காய்க்கு தான்டா ருசி ஜாஸ்தி. இப்போ எடுக்காத, அப்புறம் எடுத்துக்கலாம். இது அங்க ஒன்று இருக்குண்ணே. ஏய் அப்பா எவ்வளவு டிராபிக். என்னண்ணே அந்த ஆள் இஷ்டு போறாரு. அவர் இடிச்சிட்டு போல, என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் அடிச்சிட்டு போறாரு. என்ன பண்றது? அந்த ஆளுக்கு நான் தெரியாது. தெரிஞ்சா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு. செல்போன் 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 சீப்பான விலைக்கு செல்போன். இந்த செல்போன் சிட்டுக்குருவி லேகியத்துக்கு சமமானதுங்கோ. இந்த போனை வாங்கி பேசுறீங்கன்னா வெறும் குருவியா டப்பு 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 டப்புன்னு விழுகுங்க சார். யோ சிட்டுக்குருவி விழுந்தா சுடு திங்கிறதா? யோ நான் சொன்ன சிட்டுக்குருவி அது இல்லையா? இந்த மாதிரி மிடி சுடிதாரு ஜீன்ஸ் போட்ட சிட்டுக்குருவி சொன்னேன். யோ அப்படின்னு எனக்கு ஒண்ணு புரியல. பிடிச்சத எடுத்துக்க. அது மட்டும் இல்ல சார், இந்த போன்ல ஆம்பளைங்க பேசினா பொண்ணுங்களுக்கு மட்டும் போகும், பொண்ணுங்க பேசினா ஆம்பளைங்களுக்கு மட்டும் போகும். அப்படி ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இந்த போன ஆசியாவிலே இங்க மட்டும் தான் சார் கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்க வாங்க வாங்க. ஹலோ பிரதர், ஒரே ஒரு செல்போன் வாங்கிட்டு போங்க சார். 5000 ரூபாய் போன் 2500 சார். இதை விட சீப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது. தொப்பி எல்லாம் போட்டு வாங்காம போனீங்கன்னா நீங்க ரொம்ப சீப்பா ஆயிருவீங்க சார். சார் உங்களுக்கு வேணாட்டினா உங்க லவருக்கு வாங்கிட்டு போங்க சார். லவர் யார்? நீ செட்டப் பண்ணி குடிப்பியா? சார் ஏன் பழம் போட்டு வேற பழப்புக்கு மாத்தி விடுறீங்க? செல்லு சுடுது, சுட்டதா? சார் வெயில் இருக்கு சார். அப்ப எதுக்கு கொடை? இது கொடைக்குள் வெயில். கொடைக்குள்ள மழை தான் வேணுமா? வெயில் அடிக்கப்படாதா? சரி, ஒர்க் பண்ணதான் செக் பண்ணலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. தேவையில்லாத கல்வி எல்லாம் கட்டி கிளறாதீங்க. இந்த என்னம்மா செல் நல்லா ஒர்க் பண்ணுமா? கல்யாணம் ஆயிடுச்சா? நல்ல வேலை. இப்பதான் டைவர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள கல்யாணமா? டைவர்ஸா? ஏமா டைவர்ஸ் பண்ண? அவனு உன்ன மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி. குடுற பொறுக்கி புடுற. எத்தனை பொறுக்கி? 4 பொறுக்கி சார். அதே சார் நீங்க என்றீங்க. செக் பண்ணீங்களா இல்லையா? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார். இதே மாதிரி ஒரு போன் என்கிட்ட இருக்கிறதா ஞாபகம். அதனால எனக்கு இது வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சில ஆள் வாங்கினா சந்தோஷமா இருக்கும், சில ஆள் விட்டுட்டு போனாவே சந்தோஷமா இருக்கு. அச்சை வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன சார் நீங்க ஏன் சார் வந்தீங்க? வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா சார்? ஐயோ நான் வாங்கன்னு கூப்பிட்டு கிரவுடா சார். யாருப்பா அது கிரவுடு? கிருத்தரம் புடிச்சவன் சார். இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. வாங்க சார், 5000 ரூபாய் போன 2500 சார். சரி ஆக மாட்டேங்குது. வாங்க 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 சார். என் செல்போனை காணோம் சார். எது உங்க போன காணாமா? ஆமா சார். அதுவும் நான் இருக்கும் போதே வா. டேய் அப்படி இல்லங்க, யாரும் ஆசைப்படாது. ஏண்டா டேய், போன் வாங்க வந்தீங்களா திருட வந்தீங்களா? திருட்டு பொறுக்கீங்களா? போன திருப்பி தரல செருப்பு பிஞ்சு போகும். ஒருவே வீட்டுக்கு போக முடியாது சொல்லிவிட்டு ஐயோ கப்பலாம். சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாங்க சார். உங்களுக்கு எனக்கு 1002 இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல விட மாட்டேன் சார். உங்க நம்பர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க சார். 9841022522. இப்ப பாருங்க சார். சார் ரிங் அடிக்குது சார், அதுவும் பக்கத்துல அடிக்குது. இத கேளுங்க. எனக்கு தூரம் அடிக்குதே சார். என்ன சார் சொல்றீங்க? நல்லா கேளுங்க. இப்ப பக்கத்துல அடிக்குது. யாரா வச்சிருக்கிறது? கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்க. சார் இங்க அடிக்குது சார். எங்க? இங்க உங்க பாக்கெட்ல. பாக்கெட்லயா? இது எப்படி சார் இங்க வந்துச்சு? திருடி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எப்படி வந்ததுன்னு என்ன கேக்குறியா நீ? சார் இது ஏன் போன் சார்? அதுல எப்பற ஏன் நம்பர் வந்தது? அத தான நானும் கேக்குறேன். அது சாதாரணமா கேட்டா சரியா வரும், அடிச்சு கேட்டா தான் சரியா வரும். பாத்தீங்களா சார்? இப்போ அது உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திருட்டு போன் தானே? இவன் திருடிட்டு உங்களை முள்ள மாதிரி நாயங்களாங்கறான், திருட்டு பசங்களாங்கறான். செருப்பு பிஞ்சு போயிடுங்க. பாத்துட்டே இருந்தா சும்மா வராது, அடிங்கயா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ரொம்ப நன்றிப்பா. மெதுவா அடிக்காத. அட பாவி, அவன் நம்பரை என் போன்ல சொல்லிட்டானே. ஐயோ திருடே திருடே, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார் இத்தனை பேருக்கு இல்ல, ஹெல்ப் பண்ணுங்க சார். என் பேக் கூட்ட முடிச்சுப்பா. லாவண்டா தல் என்னம்மா என்னாச்சு? சார் ஒருத்தன் என் பேக்க புடிங்கிட்டு ஓடுறான் சார். பேக்கையா? அதுல இருந்து பணம் இருந்துச்சா? ஆமா சார், 3000 ரூபாய் இருந்துச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, எவனோ ஒரு கலாணி பையன் இவங்க இருந்து பேக்கப் பண்ணிட்டு ஓடுறாங்க. ஐயோ கவலைப்படாதீங்க, நான் விரட்டி பிடிக்கிறேன். சார் ஓடி போனா என்னைக்கு அவனை பிடிக்கிறது? இந்த வண்டி எடுத்துட்டு போங்க. அடாடா, உடம்பு மட்டும் உங்களுக்கு முக்கியலங்க, மனசு ரொம்ப முக்கியம். அத பாத்துக்கிறேன். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. ஐயோ என்ன ஸ்பீடு! புயல் மாதிரி போறாரு. கண்டிப்பா புடிச்சிடுவாரு. வணக்கம் அண்ணா. அதுல எவ்வளவு பணம் இருக்கு? எனக்கு என்னன்னு தெரியும். நான் என்ன ஓடி வரும்போது எண்ணிட்ட ஓடி வந்தேன். கொண்டாங்க. 3000 சொன்னா 300 ரூபாய் குறையுது. டேய் நாதாரி போனா போகுது, வேலை போட்டு கொடுத்தா திருடுறே நீ. ஏத்தி ராஸ்கல். ஏறா 300 ரூபாயா? இன்னையில இருந்து உனக்கு வேலை கிடையாது. போடா. இந்த வேலையில நான் பிச்சை தானே எடுக்கணும். தெரியுதுல? தெரிஞ்சுக்கிட்டே செய்யலாமா? செய்ய மாட்டேன். நாரப்பேன என்கிட்டே திருநால உனக்கு 100 ரூபா தான். அப்படி
நேர பாண்டி பஜாருக்கு போ. 4 to 6 வரைக்கும் தான் கிலோட அதிகமா இருக்கும். அண்ணன் வந்துமே அடிச்சு வை. சரிண்ணே. ஓகேவா? சரிண்ணே. முதலாளிக்கு துரோகம் பண்ண பொண்ணுடுவேன். சேட்டு எப்படி இருக்க? சேட் நல்லா இருக்கான். சரி, இந்த வண்டி வச்சுட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடு. மாசத்துக்கு 3-4 வண்டியே கொண்டு வருவேன். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு வண்டி கொண்டு வரேன். உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலாணி பழ பூரா கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிற. எங்க பொழப்பு ரொம்ப டேஞ்சர் பொழப்பியா. வெட்டித்தனமா பேசாம காசை கொடு. ஆபீஸ் விடுற நேரம் கூட்டம்லாம் போயிட போகுது. சேட் 3000 ரூபாய் தரான். யோ கலவாணி பயில இருந்தாலும் மெக்கானிக்கல கிங்கியா. வண்டி ஓடும் போது என்ன விளம்பரம்னு கண்டுபிடிக்கிறேன் நானு. 6000 ரூபாய் கொடு. 3000 ரூபாய் தான் கிடைக்கும். 3000 கம்மியா? நை, நை. பிசினாரி குடியா. அவ்வளவுதான். 3000 ரூபாய்க்கு மேலே தம்டே கிடையாது. எங்களோட பயங்கரமான ஆளா இருக்கீங்களா. போன் அவனை இன்னும் காணுமே. வண்டியோட வருவானா? அதானே. என்னடி நோத்தானே? நீ தான வண்டி வாங்கி கொடுத்த. நானா குடுத்தனே பண்ணி. யார பார்த்து பண்ணீங்க? பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறீங்க. என்னம்மா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையிறிய? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன். ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்துறான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது, நம்ம பொழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துடுறாங்களே. என்ன ஆட்டோவில் ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ 2 வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிளை வச்சுட்டு ஓட்டி பார்க்கறேன். ட்ரை சைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டும் கெட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரிய தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்ட்டா. இது டிவி சுட்டில அப்பா அவன்தாப்பா. ஆத்தடி அடையாளம் காட்டிட்டாலே. அப்பா என் டிவியை சுத்தறேன்னு போனா. சீக்கிரம் வாப்பா. மண்ணா கட்டி போடா. ஐயோ ஐயோ போய்டாப்பா அவன். யோ இப்போ ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவிஎஸ் 50 திருடிட்டு போறான். அவன் திருடனா? ஓ ஆட்டோ கொடுத்துக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லையை தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா. எல்லையை தாண்டிட்டான். அண்ணே சார்ஜிட் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான் பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே. துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கடைறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்லை 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பா ட்ரைசைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு, நம்மளும் டீசெண்டா நிப்போம். அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தானே நீங்க? நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச்ச கொச்சன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆ. உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. சீசாண்ணா? ஒரு ரேஞ்சுக்கே கேட்கிறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன புலத்தலமான கேள்வியா இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரி பாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு. 3 வடைங்கிறீங்க, சரி பாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேர். 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸை கேட்கல. லைசென்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்சா? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தானே நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல.
இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்ச. ஐயோ கர்ம கர்ம, இப்படிதான் நான் எங்க நினைச்சேன்? நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவ வருது கடைசில கருவாப்பையில. இதான் சாச்சா வந்து இடிச்சியே. கையில அடிச்சா பத்ததடா. செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலையா? பொம்பளைங்கள மோதலையா? இருவியா? நல்ல வேலை ஹெல்மெட் போடனால அடி பூரா அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா ஐயா. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு. பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். சை, மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்தவன் ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க, தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப. யோ, உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? யோ, லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன், உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்கு வந்திருக்கோம்? என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி இருந்த டிஎஸ் உப்டியை திருடி வித்துவிட்டு இந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துனா? ஓ, அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி, 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கா. இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய், இந்த 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்க. அசிங்கமா உனக்கு? போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை, இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ, அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்றுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி, போய் அந்த அண்ணாச்சிக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்ச விக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? தெரியுது. யாரு நீங்களா? புலங்கார விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய், பூதங்கேனா அப்படியே குச்சி முழுங்கிடுவேன். நாங்க யாரு? நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய், ஆமா, யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனைத்தான் தெரியுமே. இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா, இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானிய ஒடிக்கட்டா. ஏய், நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வேற வந்து நொறுக்குவீங்களா? யோ, உன் பொண்ணுக்கு ஒருத்திக்கு தானே சோறு போட சொன்னேன். இது என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கி இருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போணும்னா நீ என் டிவிஎஸ் 50 திருப்பி கொடுத்துரு. இல்லனா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. செல்லப்பா, என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை ஜாமான் வாங்குறது 25,200 ஆச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும், இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி. செல்லப்பா, போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி சுப்பி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி சுப்பி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய்க்கு தின்னுறீங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டேன், தலை மட்டும் பிரிஞ்சு ஆம்பிட்டு போயிருக்கோம். போயிருங்க இங்க இருந்து. அருவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ்
அம்மா, அப்பா, ஐயா. வேணாம்டா, எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே தரேன். மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன அவன் சொன்ன அதே 3 வடை. ஹாய்! இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாதியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரி தான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான், அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்ன செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா எப்பா இந்தப்பா இத பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா ஜின்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இந்தா இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரி தான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருந்துச்சு, இப்ப என்ன வேற மூஞ்சி இருக்கு? அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்கினதை குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற? போறோம்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. நிஜமாதான்ப்பா, இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தப்ப, அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தப்ப. வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் கொடு. சூடா தானே? நெருப்பு. இதை நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி கொடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? டியர் கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா, சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு, இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டேன்னா அம்புட்டு வேலை ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். தெரியுதா? வா. இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட், ஆஸ்டின். இந்த கார்கள் நம் ஸ்டேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு, 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,20 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. அந்த 4 லட்சம். ஒரே அடி ஆகிறிய, படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிடணும். குறுக்க குறுக்க கம்மிண்டமா பேசாத. 4,40,000 பைசா. 4 லட்சத்தி இது 5. வேணாண்டா. ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசிட் குக்கர். குக்கரா? அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்கண்ணே. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்கிற 6 லட்சம். 6,60,000 பைசா. 7
வேணாண்டா கட்டுப்படி ஆகுது ஓடி போயிடலாம் ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு நான் கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்கடா. இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன்னு சொல்றேன்ல. 7 lakhs ரிப்பீட். 7,70,70 பைசா. 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்? மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம் தான். அவனை மாட்டி விட்டு நம்ம ரெண்டு பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிரலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தல போடுறான். ஆமா, ஏன் வெத்தல போடுறான்? அண்ணே பம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா ஏலம் கேட்கும் போது வெத்தலை பாக்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன்டா அவசரப்படுற? வெத்தலை பாக்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ தண்ணி வேணுமா? இந்த இருக்குல்ல தண்ணி, வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா ஏன் ஏன்டா ஏன்? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். அம்மா. ஆரம்பிக்கல. நடக்கட்டும். 4 லட்சம் ரூபாய் காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏண்டா கரெக்ட். இந்த